கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம சங்கீதம் 42 பார்க்கப்போம். இன்றைக்கு 43வது சங்கீதம். 43வது சங்கீதம் என்ன அப்படின்னா, தாவீது சங்கீதம் தான். தாவீது என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேவனே நீர் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியரோடு எனக்காக என்ன செய்யும் வழக்காடுங்கிறார். வழக்காடி சூதும் அநியாயமாக இருக்கிற மனுஷனுக்கு என்ன செய்யும் தப்பிவியுங்கிறார். ஏன்னா அவர் மக்கள் கஷ்டப்படுத்துறதுனால அவர் என்ன சொல்கிறாரு, நான் நியாயமாக தான் நடக்கிறேன், அதனால் நியாயத்தை எனக்கு விசாரித்து பக்தி இல்லாத ஜாதிகள் தான் என்ன செய்கிறாங்க, எங்களோட என்ன செய்கிறாங்க வழக்காடுறாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்காக அந்த பக்தி இல்லாத ஜாதியாரோட என்ன செய்யுங்க, நீங்கள் வழக்காடுங்கன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் என் மேலே சூதும் பிடிச்சி போயிருக்கிறாங்களோ, அநியாயமாக இருக்கிறவங்களோ, இப்படி பட்ட மனுஷங்களுக்கு என்ன செய்யும், என்னை விலைக்கு தப்புவிங்கிறார். அப்படிங்கிறாரு, நீர் எனக்கு அரணாக இருக்கிறீர், அதனால் என் அரணாகி தேவன். அரணா பாதுகாப்பு, எனக்கு நீர் அரணாகி தேவனாக இருக்கிறீங்க, அதனால் என்ன செய்ரு, நீ ஏன் என்னை தள்ளி விடுறு, சத்தினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடு நான் என்ன செய்யணும், நான் திரியணும், உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் எனக்கு என்ன செய்யும், எனக்கு அனுப்பிடலாம். அவைகளால் நான் என்ன செய்யணும், அவைகளால் கொண்டு என்னை என்ன செய்யும், நீர் நடத்தி உங்களுடைய பரிசுத்த பருவத்திற்கும் உங்களுடைய வாசஸ்தலங்களுக்கும் என்ன செய்யும், எங்களுக்கு என்ன செய்யும், அந்த வெளிச்சமும் சத்தியமும் எங்களை கொண்டு போவோம். அதனால் எங்களை அந்த வெளிச்சத்தின் வழியிலையும் சத்தியத்தின் வழியும் என்ன செய்யும், எங்களை நடத்தும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும், தேவனுடைய பீடம்னா பலிபீடம், தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்திற்கும் நான் என்ன செய்வேன், நான் பிரவேசிப்பேன். இப்படி பரிசுத்த பருவத்திற்கும் வாசஸ்தலத்துக்கும் என்னை கொண்டு போகும்போது நான் என்ன செய்வேன், உங்களுடைய பீடத்தண்டையிலைக்கும் நான் என்ன செய்வேன், ஆனந்த மகிழ்ச்சியாக உங்களுடைய தேவனிடத்திற்கு நான் என்ன செய்வேன், நான் பிரவேசிப்பேன். தேவனே நீர் தான் என் தேவன், உண்மை நான் என்ன செய்வேன், சுரமண்டலத்தால் துதிப்பேங்கிறார். ஏன்னா தாவீது சுரமண்டலத்தால் தான் கர்த்தரை துதிக்கிறத நம்ம பார்க்குறோம். சவுல் ராஜா பாய் பிடிக்கும்போது என்ன செய்ய, சுரமண்டலம் வாசிக்கும் போது என்ன செய்யுது, பேய்கள்லாம் ஓடினதை நம்ம பார்க்குறோம். அதனால சொல்றாரு, நான் என்னுடைய சுரமண்டலத்தினால் நான் என்ன செய்கிறேன், நான் துதிப்பேன் சொல்கிறாரு. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குறா, ஏன் எனக்குள்ள நினைச்சிரா தேங்குறா, தேவனை நோக்கி நினைச்சிரு காத்துரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிற இவரை நான் இன்னும் நினைச்சுவேன், நான் துதிப்பேங்கிறார். ஏன் கலங்குறா, ஏன் எனக்குள்ள தேங்குறான்னு சொல்லிட்டு தேவனை காத்துரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவன் நான் நினைச்சுவேன், நான் என்ன துதிப்பேன்னு சொல்கிறார். அதே போல் நம்மளாம் நினைச்சோம்னா நம்ம நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம ஒவ்வொரு நேரங்களும் நம்ம சத்துரு கைக்கு நம்ம விலைக்கு பாதுகாக்க சூதும் வஞ்சகம் பிடிச்ச மக்கள் கைக்கு நம்மளை விடுவிக்கிறதுக்கு கர்த்தர் நினைச்சோன்னா நம்ம உறுதியாய் பிடித்து அவதை போன்று நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மளை நினைச்சுவார், நம்மளை பாதுகாப்பார். அதற்கு நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை துதிக்கணும். அவர் சுரமண்டலம் இருந்துச்சு, சுரமண்டலத்தால் துதித்தார். நமக்கு சுரமண்டலங்கள் இல்லை இசைகள் இல்லைனாலும் நம்ம நினைச்சணும், கர்த்தரை என்ன செய்யணும், நம்ம துதிக்கும் போது கர்த்தர் நினைச்சுவார், நமக்கு நிச்சயமா நம்ம கூடுதல் நினைச்சுவார், கொடுப்பார். அடுத்தபடியாக தேவனே எங்கள் தேவனுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீ நடத்த கிரியைகளை எங்களுக்கு செய்யும் காண்பியும். தேவனே எங்கள் பூர்வ நாட்களில் நீ நடப்பித்த கிரியைகளை எங்களுக்கு காண்பியும். அவர்கள் என்ன செய்தாங்க, அவர்களால் எங்களுக்கு காதுகளால் கேட்டோங்கிறார். ஏன் அப்படின்னா, பூர்வ நாட்கள் பிதாக்கள்லாம் யாரு, அவங்களோட முற்பிதாக்களாகி நாங்கள் பூர்வ நாட்கள் நடப்பித்த கிரியைகள் எல்லாம் என்ன செய்றாங்க, எங்களுக்கு அறிவித்தாங்கிறாங்க. அவைகளை நாங்கள் என்ன செய்கிறோம், எங்கள் காதுகளால் கேட்டோம். ஏன்னா நம்ம முற்பிதாக்கள் நம்ம பாட்டி போட்டனார் அப்படின்னு சொல்லுவோம்லாம், இப்போ அவங்களாம் என்ன செய்வாங்க, இந்த பழைய கதைகளெல்லாம் என்ன செய்வாங்க, நமக்கு அறிவிப்பாங்க. அதே போல தான் தாவீதுன்னு சொல்கிறாரு, எங்களுடைய பூர்வ நாட்களில் எங்களோட பிதாக்கள்லாம் என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு எல்லாவற்றையும் எங்களுக்கு அறிவித்தாங்க. அதை நாங்கள் அறிவிச்சிருக்கிறதுனால அதை நாங்கள் எங்களுக்கு காதுகளால் நாங்கள் என்ன செய்கிறோம், கேட்டிருக்கிறோம். தேவர் உங்களுடைய கையினால் என்ன செய்கிறீங்க, அந்த ஜாதிகள் எல்லாம் துரத்துறீங்க. எந்த ஜாதிகள் 7 விதமான ஜாதிகள் நம்ம பார்த்தோம். எபூசியர், கிர்காசியர், பெரிசியர், ஏவியர், எமோரியர் அப்படின்னு சொல்லி நிறைய அமோனியர்கள், மோவாபியர்கள் சொல்லி ஜாதிகளை நம்ம என்ன செய்ய பார்த்துக்கோம். இப்படிப்பட்ட ஜாதிகள் எங்கே இருந்தாங்க, கானான் தேசத்தில் இருந்தாங்க. இவர்களெல்லாம் விரட்டி விட்டு தான் கர்த்தர் என்ன செஞ்சார், இஸ்ரேல் ஜனங்களை அங்கே கொண்டு விட்டார். பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்தில் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலேருந்து என்ன செய்ய வரவழைத்து அங்கே கொண்டு விட்டார். அதுதான் அவங்க சொல்கிறாங்க, எங்கள் பிதாக்கள் முன்னால் இருந்துச்சாங்க, இதெல்லாம் எங்களுக்கு அறிவிச்சாங்க, இதெல்லாம் நாங்கள் நினைச்சிடும் காதால் கேட்டிருக்கிறோம். இது எங்கள் ஜாதிகளெல்லாம் எங்கள் மக்களெல்லாம் நினச்சிடுங்க, அந்த ஜாதிகளெல்லாம் துரத்தி விட்டுட்டு எங்களை அந்த கானான் தேசத்து எங்களை நிலைநாட்டினேர். அந்த ஜனங்களை என்ன செய்ய துன்பப்படுத்தி அவர்களெல்லாம் என்ன செஞ்சிரு எங்களை விட்டு பரவ பண்ணினேர். அவர்கள் என்ன செய்கிறாங்க, தங்கள் பட்டயத்தால்
தேசத்தை என்ன செய்யல கட்டி கொள்ளலை. யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். எங்கள் முற்பிதாக்கள் பட்டயத்தினால் என்ன செய்யல தேசத்தை கட்டி கொள்ளல. அவர்கள் புயமும் அவர்களை என்ன செய்யல அவர்களை ரட்சிக்கல. ஆனா நீர் அவர்கள் மேல் என்ன செஞ்ச பிரியமா இருந்தபடினால் முடிய வலதுகரமும் முடிய புயமும் முடிய முகத்தின் பிரகாசம் தான் என்ன செய்து அவர்களை ரட்சித்ததுங்கிறார். அந்த ஜனங்களை, இஸ்ரேல் ஜனங்களை உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசத்தை தான் என்ன செஞ்சது அவர்களை ரட்சித்தது. அதனால தேவனே நீர் தான் என் ராஜா, யாக்கோவுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுங்கிறார். எப்படி? யாக்கோவுனா யாரு? யாக்கோவுக்கு வர பேர் தான் இஸ்ரவேல். அதான் சொல்ல யாக்கோவுக்கு ரட்சிப்பை என்ன செய்யும்? கட்டளையிடும். உடைய கரமும் உடைய புயமும் உடைய முகத்தின் பிரகாசமும் எப்படி எங்கள் ஜனங்களை ரட்சித்ததோ அதே போல எங்களுக்கு என்ன செய்யும்? இப்போ ரட்சிப்பை என்ன செய்யும்? எங்களுக்கு கட்டளையிடும் சொல்றாரு. உம்மாலே எங்கள் சத்துருக்களை நாங்கள் என்ன செய்வோம்? கீழே விழத்தள்ளி எங்களுக்கு விரோதமாக எழும்புறவர்களை உடைய நாமத்தினால் நாங்கள் மிதிப்போம். நீர் தான் எங்களுக்கு ராஜா, எங்களுக்கு நீ ரட்சிப்பை கட்டளையிடும்போது நாங்கள் என்ன செய்வோம்? எங்களுக்கு சத்துருக்களை எங்களுக்கு கல்விகளை என்ன செய்வோம்? நாங்கள் விழத்தள்ளி எங்களுக்கு விரோதமாக எழும்புறவர்களை நாங்கள் என்ன செய்வோம்? அப்படி நாமத்தினால நாங்கள் இவர்களை என்ன செய்வோம்? நாங்கள் மிதித்து போடும் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன செய்யல வில்லை என்ன செய்யல நம்பலை, நாங்கள் வில்லை நம்பலை, எங்கள் பட்டயம் என்ன செய்து எங்களை ரட்சிப்பதில்லைங்கிறாரு. எப்படி? எங்கள் முற்பிதாக்கள் அவங்க பட்டயத்தினால அவர்கள் ஜெயிக்கலை. ஆனால் நீங்கள் அவர்களால் நிச்சய பட்டயத்தினால் ஜெயித்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து உங்கள் ரட்சிப்பை கொண்டு ஜெயத்தை கட்டளையிட்டீங்க. இதே போல் நீங்கள் எங்களுக்கும் ரட்சிப்பை என்ன செய்ய கட்டளையிடுங்க. நாங்கள் என்ன செய்யலாம்? உங்களுடைய வில்லை எங்களுடைய வில்லை என்ன செய்யல நாங்கள் நம்பலை, எங்களுடைய பட்டயம் என்ன செய்யுது? எங்களை ரட்சிக்காது. அதனால எங்கள் பட்டயத்தையும் வில்லையும் நாங்கள் என்ன செய்யலை நாங்கள் தேடலை. நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய ரட்சிப்பை என்ன செய்யும்? எங்களுக்கு கட்டளையிடும். உங்களுடைய நாமத்தின் மித்த என்ன செய்யும்? எங்களை விடுவியன்னு சொல்லி தாவீது சொல்றாரு. அது சொல்றாரு, நீர் எங்கள் சத்துருக்களை நின்று எங்களை என்ன செய்யும்? ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை என்ன செய்யும்? வெட்கப்படுத்தி எங்கள் யாரெல்லாம் எங்களை சத்துருக்கு விரோதமாக நீங்கள் எழுந்தாலும் அவர்கள் மத்தியில் எங்களை ரசித்து யாரெல்லாம் எங்களை பகைக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் என்ன செய்து எங்களை வெட்கப்படுத்துகிறீர். ஆனால் தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம். உமது நாமத்தை என்றென்றைக்கு நாங்கள் என்ன செய்வோம்? துதிப்போம் அப்படிங்கிறோம். நாமத்தை நாங்கள் என்றென்றைக்கும் நாங்கள் என்ன செய்வோம்? துதித்து கொண்டிருப்போம். நீர் எங்களை தள்ளிவிட்டு நான பண்ணுறேன், எங்கள் சேனைகளை செலகிறேன். எங்களை நீர் எங்களை தள்ளிவிட்டாலும் எங்களை நாண பண்ணாலும் எங்களுடைய சேனைகளோடு நீங்கள் செல்லாது இருந்தாலும் நாங்கள் என்ன செய்வோம்? உங்கள்கிட்ட நாங்கள் திரும்ப மாட்டோம். சத்துருக்கு நாங்கள் இடந்து பின்னிட்டு நாங்கள் என்ன செய்வோம்? நீர் எங்களை திரும்பி போக பண்ணிடு. எங்கள் பகைஞர் கூட என்ன செய்கிறாங்க? எங்களுக்கு விரோதமாக எங்களை என்ன செய்கிறாங்க? கொள்ளையிட்டாங்க. ஆனாலும் நீர் எங்களை என்ன செய்கிற ஒரு ஆடுகளை போல இறையாக என்ன செய்ய எங்களை ஒப்பு கொடுத்து அந்த ஜாதிகளுக்குள்ளே எங்களை என்ன செஞ்சு சிதறடித்து உம்முடைய ஜனங்களை இவர்களுக்காக இலவசமாக விற்றீர். அவருடைய கிரயத்தினால் உமக்கு என்ன செய்ய லாபம் இல்லை. எங்கள் அயலாருக்கு எங்களை ஒரு நிந்தியாகவும் எங்கள் சுற்றுப்புறத்திற்கு ஒரு பரியாசமும் சக்கந்தமாகவும் வைக்கிறீங்க. ஏன்னா காரணம் இவங்க என்ன செய்கிறாங்க? கர்த்தரை நம்பாதபடிக்கு இருக்கிறதுனால கர்த்தர் அந்த ஜாதிகள் மத்தியில் என்ன செய்கிறாரு? இவங்களை கைவிட்டதாக தாவீது சொல்கிறார். அவங்க எங்களை தூசிக்கிறவருடைய சத்தியத்தின் மித்தமும் சத்திரி மித்தமும் பழிவாங்கிற மித்தமும் என் லட்சை எனக்கு முன்பாக இருக்கிறது, என் முகத்தின் வர்க்கம் என்னச்சது என்னை மூடுறதுன்னு சொல்லி தாவீது சொல்கிறார். அதனால் இவையெல்லாம் எங்கள் மந்திருந்தும் உண்மை நாங்கள் என்ன செய்யல மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு நாங்கள் துரோகம் பண்ணவில்லைங்கிறார் தாவீது. இவ்வளவு நெருக்கங்கள் இப்போ மேலே சொல்லப்பட்டதான் அந்த நெருக்கங்கள் வந்தாலும் நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் என்ன செய்யலை மறக்கலை, உடைய உடன்படிக்கைக்கு நாங்கள் என்ன செய்யலை துரோகம் பண்ணலை. நீர் எங்களை வலு சிறப்பங்களுள்ள இடத்துல என்ன செஞ்சுட்டு நொறுக்கி போட்டீர். எங்களை வலு சிறப்பங்களுள்ள இடங்களை நொறுக்கி போட்டு மரண இருளினாலும் எங்களை என்ன செய்ய மூடியிருந்தாலும் எங்கள் இருதையும் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதை விட்டு விலகவும் இல்லைங்கிறார். என் வலு சிறப்பு உள்ள இடத்துல நொறுக்கப்பட்டாலும் மரண இருள் நாங்கள் மூடப்பட்டிருந்தாலும் எங்கள் இருதையும் என்ன செய்யாது? பின்வாங்கலை. எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு என்ன செய்யலை? விலகவும் இல்லைங்கிறார். அதனால நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை என்ன செஞ்சோம்? மறந்து அந்நிய தேவன் நோக்கி நாங்கள் கையெடுத்தோமானால் எங்கள் இருதையும் பின்வாங்காதபடிக்கு உம்முடைய பாதை விட்டு விலகாதபடிக்கு நாங்கள் இருக்கிறோம். ஆனாலும் எங்கள் தேவனுடைய நாமத்தை நாங்கள் நினச்சது மறந்து அந்நிய தேவனை நினச்சிடும் நாங்கள் நோக்கி கையெடுத்தோமானால் தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாது இருப்பாரா? இருதயத்தின் அந்தரங்களை அவர் நினைச்சிறாரு அறிஞ்சிக்கிறார். எங்களுடைய இருதயத்தின் அந்தரங்களை கூட நினைச்சிறாரு கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரு. அதனால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? எங்கள் இருதயம் உங்களை வெட்டி பின் வாங்கவும் செய்யாது, எங்களுக்கு ஆல்ரெடி உடைய பாதை விட்டு விலகவும் செய்யாதுன்னு சொல்லி தாவீது சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, தேவன் நீர் அதை ஆராய்ந்து விசாரியாக இருப்பீரா? இருதயத்தின் அந்தரங்கத்தை நீர் என்ன செஞ்சிருக்கிறீர்? அதை நீர் அறிந்திருக்கிறீர்.
உமது நிமித்தம் நாங்கள் எந்நேரம் நினைச்சிடும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறோம், அடிக்கப்பட்ட ஆடுகளைப் போல நினைச்சுதான் நாங்கள் எண்ணப்படுறோம். ஆண்டவரே எங்களுக்காக என்ன செய்ய விழித்து கொள்ளுங்கிறார். நாங்கள் சத்துக்கள் முன்னால் என்ன செய்யறோம், நாங்கள் எந்நேரமும் கொல்லப்பட்டிருக்கோம், எந்நேரம் நாங்கள் அடிக்கப்பட்ட ஆடுகளைப் போல நாங்கள் நினைச்சுதான் இருக்கிறோம். ஆனாலும் நினைச்சிடும் எங்களுக்காக விழித்து கொள்ளும். நீ ஏன் நித்திரை பண்ற, எழுந்தரணும், எங்களை என்றைக்கும் தள்ளிவிடாதீருன்னு சொல்லி தாய் சொல்றாரு. சத்துக்கள் முன்னால் எங்களை என்ன செய்யுது மறக்காதபடிக்கு எங்களை என்ன செய்யும், எங்களை விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கிறார். உங்களுடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையும் எங்களை எங்களை சிறுமைப்படுத்துகிற நாட்களும் எங்கள் நெருக்கத்தையும் நினைச்சிட்டு எங்களை மறந்து விட்டுறீங்க. எங்களை ஆத்மானிது ஒரு புழுதி மட்டும் நினைச்சது தாழ்ந்து இருக்குது, எங்கள் வயிறு தரையோடு ஒட்டி இருக்குது, எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தரலும், உங்களுடைய கிருபையின் மித்தம் எங்களை என்ன செய்யும் மீட்டு விடுன்னு சொல்கிறாப்பு. உங்களுடைய கிருபையின் மித்தம் எங்களை மீட்டு விடும், எங்களை ரட்சியும்னு சொல்லி தாவீது சொல்லி எங்கள் ஆத்மா புழுதி மட்டும் தாழ்ந்துருக்கிறதுங்கிறாரு. எங்கள் வயிறு கூட நினைச்சது தரையோடு ஒட்டி இருக்கிறதுங்கிறாரு. அந்த அளவில் எங்களுக்கு நினைச்சது, எங்களுக்கு சிறுமை நெருக்கங்கள் எல்லாம் வந்துச்சு. இருந்தாலும் எங்களை மறந்து விட்டாலும் நாங்கள் நினைச்சது இப்படி கஷ்டப்பட்டாலும் உங்களோட கிருமியினால் நினைச்சது எங்களை மீட்டு ரட்சியுங்கிறார். அதே போல் தாவீதை போன்று நம்மளும் நினைச்சு நமக்கு இருக்கிற இப்போ நெருக்கங்கள் அநேகமாக இருக்கலாம். தாவீதை போன்று சிறுமை நம்ம பட்டு கொண்டிருக்கிறோம், தாவீதை போல் நெருக்கங்கள் பட்டு கொண்டிருக்கிறான். தாவீதை போன்று நம்முடைய ஆத்மா புழுதி மட்டும் நினைச்சிடணும், தாழ் நம்ம நினைச்சணும் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை நினைச்சுவார், நம்மளை உயர்த்துவார். அதனால் தாவீதை போன்று நினைச்சு எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்துடலாம், நம்முடைய கிருமினால் எங்களை மீட்டு விடுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், கர்த்தர்கிட்ட ஜெபிக்கும்போது நம்ம இப்படி என்னென்ன நெருக்கத்தில் இருக்கிறோமோ அந்தந்த நெருக்கத்திலேருந்து கர்த்தர் நம்மளை நினைச்சுவார், நம்மளை விடுவித்து நினைச்சவர் பாதுகாப்பார். அடுத்தல 45வது சங்கீதம். இது என்னதான் சோசனி என்ன வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரர் ராகத்திலிருந்து ஒப்பிக்கப்பட்ட நேச பாட்டாகிய சங்கீதமாக இது. என்ன நேச பாட்டுனா என்ன அப்படின்னா, நேசனா அன்பு. இது இருந்ததுன்னா என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குற இருதயம் நல்ல விசேஷத்தினால் நினைச்சது பொங்குது. நான் ராஜாவை குறித்து பாடின கவி நினைச்சிருன்னு சொல்கிறேன். என் நாவு விரைவாய் எழுதினுடைய எழுத்தாணிங்கிறார். நாவு பற்றி சொல்கிறாரு, இது விரைவாய் எழுதினுடைய ஒரு எழுத்தாணை போன்னு நினைச்சது இருக்குங்கிறார். அதனால் எல்லா மனுபுத்திரலும் நீ மகா சௌந்தரியம் உள்ளவராக நினைச்சது இருக்கிறேன், உம்முடைய உதடுகளில் அருள் நினைச்சது பொழுது. எல்லா மனுபுத்திரலும் நீர் நினைச்சது மகா சௌந்தரியம் உள்ளவராக இருக்கிறேன், உம்முடைய உதடுகளில் நினைச்சது அருள் பொழுது. ஆகையால் தேவன் உண்மை என்றைக்கு நினைச்சிறாரு ஆசீர்வதிக்கிறாருங்கிறார். எல்லா மனுபுத்திரலும் கர்த்தர் நினைச்சிறாரு சௌந்தரியம் உள்ளவராக இருக்கிறாரு, அவருடைய உதடுகளில் அருள் பொழிது. அதனால கர்த்தர் தேவன் உண்மை நினைச்சிறார் என்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். சௌரவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமாக உடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே நிச்சயம் நீர் கட்டி கொண்டு சத்தியத்தின் மித்தமும் நீதியின் கூடிய சாந்தத்தின் மித்தமும் உடைய மகத்திலே நிச்சயம் ஜெயமாக ஏறி வரோம், வந்து உமது வலதுகரம் பயங்கரமானங்களை நிச்சயம் எங்களுக்கு விளங்க பண்ணும் அப்படின்னு சொல்லி தாவீது நினைச்சாரு. நேசப்பாட்டாய் பாட்டை பாடுறாரு. அவர் சொல்றாரு, உங்களுடைய அம்புகள் கூர்மையாக இருக்குது, அவைகள் ராஜாவுடைய சத்துருங்கள் இருதயத்துக்குள் நினைச்சது அது வந்து பாயும், ஜன சதலங்களும் நிச்சயம் உமக்கு கீழே நிச்சயம் விழும். அதனால தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளதாக இருக்கிறது, உங்களுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளதாக இருக்கிறது, உங்களுடைய ராஜ்யத்தின் செங்கோல் ஒரு நீதியில செங்கலாக இருக்குங்கிறார். தேவனுடைய சிங்காசனம் என்றும் உள்ளது, எப்பவுமே நிலைத்திருக்கக்கூடிய சிங்காசனம். அதனால அவருடைய ராஜ்யத்தின் செங்கோலும் என்னது நீதியில செங்கோலாக இருக்கிறதுங்கிறாரு. அதனால கர்த்தர் நினைச்சுவார், அவருடைய செங்கோல் நீதியில செங்கலாக இருக்கிறதுனால கர்த்தர் நினைச்சுறாரு, நம்ம இடத்துல நீதியை நினைச்சுறாரு, விரும்புகிறாரு, அக்கிரமத்தை நினைச்சுறாரு, வெறுக்கிறாரு. அதனால் தேவன் உமது தோழரை பார்க்கலாம் ஆனந்த தயத்தினால் என்ன செஞ்சு எங்களை அபிஷேகம் பண்ணினு சொல்றாரு. நீதியை விரும்புறதுனாலும் அக்கிரமத்தை வெறுக்கிறதுனாலும் உங்களுடைய தோழரை பார்க்கலாம் என்ன செய்ய ஆனந்த தயத்தினால் எங்களை செஞ்சு அபிஷேகம் பண்ணினார்னு சொல்லி தாய் சொல்றாரு. அப்படின்னு சொல்றாரு, தந்தத்தினால் செய்த அரண்மனையிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போடும் சந்தனம் லவங்கம் இவளின் வாசனை பொருந்தா இருக்கிற. எப்படி ஒரு தந்தனா யானை தந்தெல்லாம் சொல்லிட்டாலும் அப்படி தந்தத்தினால இருந்தது. தந்தத்தினால கட்டப்பட்ட அரண்மனையிலேருந்து நிச்சயத்து புறப்படும் போது இந்த வஸ்திரங்கள் எல்லாம் நினைச்சது வெள்ளை போலம் சந்தனம் லவங்கம் இவைகளில் ஒரு வாசனை நினைச்சது பொருந்ததாக இருக்கிறதாம். உமது நாயகளுக்குள்ள அரசரின் குமாரத்திகளை நினைச்சது உண்டா, உமது நாயகளுக்குள்ள அரசரின் குமாரத்திகளும் உண்டு. ராஜஸ்திரி எந்த நினைச்சார் ஒப்பிரி தங்கம் அணிந்தவளை உமது வலசு வாரத்தில் நினைச்சார் நிற்கிறாள்ங்கிறார். நாயகளுக்குள்ள அரசரின் குமாரத்தில் இருக்கிறாங்க, ராஜஸ்திரிகள் நினைச்சுறாங்க ஒப்பிரி தங்க அடைஞ்சவளாக நினைச்சுறாங்க, உங்களுடைய வலது பாடத்தில் நினைச்சுறாங்க நிற்கிறாங்க. அதனால குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்து கொள்ளுங்கிறார். குமாரத்தி கேள்,
நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடுங்கிறார். கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய செவியை சாய்த்து சிந்தித்து கொள்ளணுமா, நம்மளுடைய ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் மறந்து விட்டு கர்த்தரை என்ன செய்யணுமா, நம்ம வந்து நேசிக்கும் போது கர்த்தர் நம்முடைய அழகில் நினச்சி வரான், பிரியப்படுவாராம். அதனால் நம்ம என்ன செய்யணுமா, கர்த்தரை என்ன செய்யணுமா, பணிந்து கொள்ளணுமா. முதலாவது நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வாழும்போது கர்த்தர் என்ன செய்வார், நம்மளை அழகுபடுத்துகிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. அதனால் நம்ம என்ன செய்யணும், எல்லாவற்றையும் நம்ம மறந்து நம்ம கர்த்தரை என்ன செய்யணுமோ அதிகமாக நேசிக்கணும்னு சொல்கிறாரு. அடுத்த சொல்கிறாரு, தீருக்குமாரி திணிச்சுவா காணிக்கை கொண்டு வருவா, ஜனங்கள் ஐஸ்வர்யங்களும் என்ன செய்வாங்க, உன் தயவை நாடி என்ன செய்வாங்க, வணங்குவாங்கிற. சிறுங்குமாரத்து காணிக்கை கொண்டு வரும்போது ஜனங்கள் ஐஸ்வர்யவான்கள் கூட என்ன செய்வாங்களாம், தெய்வ நாடி என்ன செய்வாங்களாம், வணங்குவாங்களாம். அதனால் ராஜகுமாரத்தி உள்ளாக நினைச்சது பூரண மகிமை உள்ளவள். ஒரு ராஜகுமாரத்தி எப்படி ஒரு பூரண மகிமுள்ளவளாக இருக்கிறாளோ, அவருடைய உடை வந்து எப்படி பொறிச்சரியாக இருக்கிறதோ, அதே போல் சித்திர தையாளி தரித்தவளாய் ராஜாவனத்தில் வைத்திரா அழைத்து கொண்டு வரப்படுறா. ராஜகுமாரத்தி ராஜாட்ட வரணும்னா எப்படி வரப்போகிறேன்னா, அவள் வந்து ஒரு உள்ளான ஒரு பூரண மகிமுள்ளவளாக இருக்கிறா. உடை எனது பொற்சரியாக இருக்கிறதான். சித்திர தையாளை தரித்தவளை ராஜாவனத்தில் நினைச்சா அழைத்து கொண்டு வரப்படுறா. அவள் பின்னால் செல்லும் அவளுடைய தோழிகளாய் கன்னிகைகள் உம்மிடத்தில் நினைச்சுறாங்க கூட்டி கொண்டு வரப்படுறாங்கிறாங்க. எப்படி ஒரு ராஜஸ்திரீ ஒரு மகிழ்ச்சியோடும் களிப்போடும் எப்படி ராஜ அரண்மனைக்குள்ளே பிரவேசிக்கிறாளோ, இதே போல் நம்ம நினச்சணும், நம்மளும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நம்ம நினச்சணும் பிரவேசிக்கணும். வந்து எப்படி பூரண மகிமையாக இருந்து உடை பொற்சரியாக இருந்து சித்திர தயலாட அடைஞ்சுக்கிறோம்ல, இதே போல் நம்ம நினச்சினா ரட்சிப்பின் வஸ்திரங்களை நினச்சணும் அணியணும். ரட்சிப்பின் வஸ்திரங்கள் அணியும் போது தான் நம்ம நினச்ச முடியும், கர்த்தர் நம்ம மேலே நினைச்சுறாரு, பிரியமாக இருக்கிறாரு. அந்த சிங்காசனத்துக்கு நம்ம நினைச்சுறாரு கொண்டு போகிறாரு. கர்த்தருடைய சிங்காசனம் நம்ம வைத்து நினைச்சுறாரு, அவர் உங்களை அழகுபடுத்துறாரு. அதற்கு நம்ம நினைச்சணும், நம்ம மகிழ்ச்சியோட களிப்போடு நினைச்சணும். அந்த ராஜ அரண்மனைக்குள் எப்படி ராஜஸ்திரி பிரவேசித்தாலோ அதே போல் நம்ம பல்லவ ராஜ்யத்தில் நம்ம நினைச்சணும், நம்மளும் பிரவேசிக்கணும். அதுக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்கள் நம்ம அணிக்கணும். பாவ வஸ்திரங்கள் எதுவும் நினைச்ச கூடாது, செய்யக்கூடாது. எந்த காரிலையும் நம்ம கரைப்படாதபடிக்கு நம்ம பரிசுத்தத்தில் நினைச்சணும், நிலைத்திருக்கணும். நிலைத்திருக்கும் போது தான் நம்ம மகிழ்ச்சியோட களிப்போடு நினைச்ச முடியும், அந்த ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிக்க முடியும். சொல்கிறாரு, பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர்கள் இருப்பார்கள், அவர்கள் பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பு. பிதாக்கள் குமாரர்கள் எல்லாத்தையும் நினைச்சரு இந்த பூமியில் ஒரு பிரபுக்களை போல நினைச்சிரு வைப்பு. சொல்கிறார், உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளையும் நினைச்சுவோம் நாங்கள் பிரஸ்தாப்படுத்துவோங்கிறார். இந்த நாமத்தை எல்லா தலைமுறையிலையும் நாங்கள் என்ன செய்வோம், பிரஸ்தாப்படுத்துவோம். இது நிமித்தம் ஜனங்கள் உண்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் துதிப்பாங்கங்கிறார். உடைய நாமத்தை நாங்கள் தலைமுறை தோறும் நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தும் போது ஜனங்கள் உண்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் என்ன செய்வாங்க, துதிப்பாங்கன்னு சொல்கிறாரு. அடுத்த 46 சங்கீதம். அலாமோத்தில் வாசிக்க கோராகின் புத்தரோட ராகத்தினுக்கு ஒப்பிக்கப்பட்டது பாட்டாம். அது வந்து நேசப்பாட்டுக்கு பத்தும் போனதில்ல. இப்போ இதில் வந்து ராகத்தினுக்கு ஒப்பிக்கப்பட்ட பாட்டுன்னு சொல்லி பார்க்குறோம். இது என்ன பாட்டு அப்படின்னா, தேவன் நமக்கு நினைச்சிறாரு ஒரு அடைக்கலமாக, நமக்கு நினைச்சிறாரு இருக்கிற அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறாராம். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருந்து பலனாக இருந்து ஆபத்து காலத்தில் நமக்கு நினைச்சிறாரு ஒரு அனுகூலமான துணையுமாக நினைச்சிறாரு இருக்கிறாராம். அதனால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் சடு சமுத்திரத்தில் நினைச்சிறாலும் சாய்ந்து போனாலும், பூமிகள் நிலை மாறி போனால் கூட மலைகள் ஒரு நடு சமுத்திரத்தில் நினைச்சது சமுத்திரத்தில் சாய்ந்து போனால் கூட அதில் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதில் பெருக்கினால் பர்வதங்கள் கூட அது இருந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் பயவிட மாட்டேன்னு சொல்லி தாழ் சொல்கிறாரு. ஏன்னா ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் என்னது தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசமுன்னும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அந்த நதி வந்து நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசமுன்னும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்குமா. தேவன் அது நடிருக்கிறாராம். தேவன் அது எந்த நதினா, நான் வந்து பல்லவ ராஜ்யத்தில் ஓடுற நதி. அந்த நதி வந்து என்னது கண்ணாடி கடலை போன்று இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிறோம். அந்த இது அதுக்கு நீர்க்கால்கள் தேர்ந்து தேவனுடைய நகரமாக அது உன்னதமான வாசமுன்னும் பரிசுத்த ஸ்தலமாக இருந்து நினைச்சதான் சந்தோஷிக்கிறான். அதனால் தேவன் நினைச்சிறாரு, அந்த நதி எண்ணில் நினைச்சிறாரு நடுவில் இருக்கிறாராம். அது என்ன செய்யாதான், அசையாதான். அதிகாலையில் தேவன் அதற்கு என்ன செய்ய வரோம், சகாயம் பண்ண வரோம். ஜாதிகள் கொந்தளிச்சுதான், ராஜ்யங்கள் நினச்சிதான் தச்சளிச்சுச்சான். ஜாதிகள் கொந்தளித்தது,
ராஜ்யம் தத்தெடுத்தது. அவர் தமது சத்தத்தை என்ன செஞ்சிட்டாரு, முழங்க பண்ணாராம். அந்த நேரத்தில் தம்முடைய சத்தம் உயர்த்த முழங்க பண்ணும்போது பூமியே என்ன செஞ்சுட்டான், உருகி போயிட்டான். ஜாதிகளுக்கு வந்துருச்சுதான், ராஜ்யங்கள் தத்தெடுத்து தான். இதற்கு காரணம் கர்த்தர் தம்முடைய சத்தத்தை என்ன செய்றாரு, முழங்க பண்ணுறாரு. முழங்க பண்ணும்போது பூமியே என்ன செஞ்சுட்டான், உருகி போயிட்டான். அந்த சொல்றாரு, சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறாருங்கிறார். சேனையின் கர்த்தர் நம்மோட இருந்து யாக்கோபின் தேவன் நமக்கு என்ன செய்றாரு, ஒரு உயர்ந்த அடைக்கலமாக என்ன செய்றாரு, இருக்கிறார், இருந்து நம்மளை என்ன செய்றாரு, பாதுகாக்கிறாருன்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தபடியாக தேவன் நமக்கு அடைக்கலம், தேவன் நம்மோடு இருந்து நமக்கு ஒரு அடைக்கலமாக இருந்து பாதுகாக்கிறாரு. ஆனால் பூமியில் என்ன செய்றாரு, பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை நம்ம என்ன செய்யணுமா, வந்து பார்க்கணுமா சொல்றாரு. பூமியின் கடைமனை மட்டும் கர்த்தர் என்ன செய்றாராம், யுத்தங்களை ஓய பண்ணுறாராம். இப்போ யுத்தங்கள் பார்க்குறோம், இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடந்துட்டுருக்கு, ரஷ்யா காசா இஸ்ரேல் இப்படிலாம் நம்ம யுத்தம் நடந்துட்டுருக்கு. ரஷ்யா அமெரிக்கா எல்லாம் யுத்தம் நடந்துருக்கு. இப்படிலாம் யுத்தங்கள்லாம் அமர்த்துறது நம்மளால் என்ன செய்ய முடியாது. கர்த்தரால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அந்த யுத்தங்களை என்ன செய்யும், அவரால் நிறுத்த முடியும். அதனால அவர் சொல்றாரு, பூமியின் கடைமனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுறவர் கர்த்தர் தான். வில்லை ஒடித்து ஈட்டி அணிச்சிறாரு, முறிக்கிறாரு. ரதங்களை அணிச்சிறாரு, நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கிறார். கர்த்தர் நமக்காக வெள்ளை ஒடித்து ஈட்டியை முறித்து ரதங்களை நெருப்பினால் சுட்டரித்து பூமியின் கடையாந்திரம் உள்ள யுத்தங்களெல்லாம் அமர்த்தணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணுமா, நம்ம அமர்ந்திருந்து கர்த்தரை தேவன் என்று நம்ம என்ன செய்யணுமா, அறிந்து கொள்ளணுமா. அப்போ கர்த்தர் சொல்றாரு, நான் ஜாதிகளுக்குள்ளே நினைச்சுப்பேன், நான் உயர்ந்திருப்பேன், பூமியிலே நான் என்ன செஞ்சிருப்பேன், நான் உயர்ந்திருப்பேங்கிறார். அதான் சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு என்ன செய்றாரு, ஒரு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அதனால சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கவும் நம்ம என்ன செய்யணும், அவர் நம்ம உயர்ந்த அடைக்கலமாக நம்ம வைக்கிறதுக்கு நாம் தாவீதை கொண்டு என்ன செய்யணும், கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார், நம்முடைய குடும்பங்களிலோ நம்முடைய தெருவிலையோ வீடுகளிலையோ எங்கெங்கே தேசத்தில் யுத்தம் நடந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார், அதை ஓய பண்ணி நம்ம பாதுகாப்பார். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.